சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? தப்பியோடிய குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? விவரங்கள் சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக 17 ஆண்டு காலம் இருந்து வந்தவர் திரு ஆம்ஸ்ட்ராங். இந்த தினம் பெரம்பூரை அடுத்த செம்பியம் பகுதியில் அவருடைய வீட்டில் அவர் இருந்தபோது மர்ம கும்பல் 6 பேர் கொண்ட கும்பல் அவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவரை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. படுகாயம் அடைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்புல இருந்து உறுதி செய்யப்பட்டு அவருடைய உடல் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. இது இன்று மாலை 6:30 மணி அளவுல அவர் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்காக புறப்பட்டு கொண்டிருந்த சமயத்துல மர்ம நபர்கள் அவருடைய வீட்டுக்கு அவரிடம் பேசுவது போல அவரை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. தடுக்க முன்வந்த 2 பேரையும் வெட்டிவிட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த சம்பவத்தால பெரம்பூர் பகுதி முழுவதுமாக பதட்டமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையும் தற்போது பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாத வண்ணம் காவல்துறை பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரகாஷ், இந்த கொலைக்கான பின்னணி பற்றிய தகவல் எதுவும் தெரிய வந்துள்ளதா? குறிப்பா இவருடைய அரசியல் பயணம் என்பது எப்படி இருந்தது, அது பற்றி சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக தான் அவர் இருந்து வந்தார். பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வந்த நிலையில இந்த கொலைக்கான காரணம் என்ன என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிப்பது ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் இருக்கு. ஒரு பட்டியலின தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவருடைய ஆதரவாளர்கள் இது முற்றிலுமாக அரசியல் பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் நாங்க பார்க்கிறோம். இதுல சம்பந்தப்பட்டவங்க உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஒரு கருத்தாக இருந்து வருகிறது. நீண்ட காலமாக அவருக்கு பல தரப்பிலிருந்து மிரட்டல் வந்த வண்ணம் இருந்ததாகவும் அவர் பல வழக்குகள்ல தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால இது எந்த யார் செய்திருப்பார்கள் என்பது குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணை இதற்காக பல்வேறு காவல்துறை தரப்பிலிருந்து பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு இது தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.